திருப்பதிக்கு போறீங்களா? இந்த தேதியில ஏழுமலையான தரிசிக்க முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமான இம்பார்ட்டன்டான வீடியோவா உங்களுக்கு இருக்கும். மார்ச் 3, 2026 அன்று நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடையானது சுமார் ஒரு 10 மணி நேரமானது நடை சாத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த திருப்பதி போகிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மேலுமே இந்த சந்திர கிரகணத்தினால ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கக்கூடிய அர்ஜித் சேவைகள் மற்றும் அனைத்து தரிசனங்களுமே ரத்து செய்யப்பட்டு கிரகண முடிவில் கோவில் சுத்தம் செய்யப்பட்டு இரவு 9 மணிக்கு மேல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்றவங்க ரொம்ப கவனமாக இருங்க. மேலுமே இந்த மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணத்தையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலானது நடை சாத்தப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதியை ரத்து செஞ்சுருக்காங்க. இதே போல தாங்க பிப்ரவரி 26 முதல் மார்ச் 2 வரைக்கும் நடைபெறக்கூடிய தெற்போற்சவங்கள் காரணமாகவும் சில சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. திருமலை திருப்பதியில் பிப்ரவரி 26 முதல் மார்ச் 2 வரையிலான ஸ்ரீ வாரி தெப்போர்ந்தவர்களின் ஏற்பாடுகள் பார்த்திங்களா குறித்து திருமலை தேவஸ்தானத்தின் கூடுதல் செயல் அலுவலர் பார்த்திங்களா வெங்கலையா சௌதரி ஆய்வு நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் இருக்கக்கூடிய சுதர்மா மாநாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தெப்போற்சவங்களில் பக்தர்கள் எந்த சிரமமும் இன்றி பங்கேற்க அனைத்து ஏற்பாடுகளையுமே செய்ய அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவுமே கொடுத்துருக்காரு. பிப்ரவரி 20 முதல் மார்ச் 5 வரைக்குமே புஷ்கரினில் பக்தர்கள் நீராட அனுமதி இல்லை. மேலுமே நுழைவு மற்றும் வெளியேறக்கூடிய வழிகளில் தேவையான பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் புஷ்கரணியில் நீச்சல் வீரர்கள் நியமிக்கப்படுவாங்க. தெற்போற்சவங்களின் முக்கியத்துவத்தை பக்தர்கள் அறிந்து கொள்ள பொது ஒளிபரப்பு அமைப்பு மூலம் ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்காங்க. மேலுமே இந்த பிப்ரவரி 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெறக்கூடிய சகஸ்திர பாலகரத சேவையும் பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1, 2 ஆகிய தேதிகளில் நடைபெறும். மேலுமே ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ரதி பாலங்கார சேவையும் தேவஸ்தானமானது ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. மேலுமே மார்ச் 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் குறித்து கூடுதல் செயல் அலுவலர் ஆலோசனையுமே செய்தார். அன்று காலை 5 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்களாம். கிரகணம் காரணமாக காலை 9 மணிக்கு மேலே அன்னப்பிரதாச விநியோகம் இருக்காது. அதற்கேற்ப தங்களோட பயண திட்டங்களை நீங்கள் திருமலைக்கு வருமாறு திருமலை தேவஸ்தானம் பக்தர்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சந்திர கிரகணம் காரணமாக மார்ச் 3ஆம் தேதி காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்குமே நடையானது சாத்தப்படும். மேலுமே சந்திர கிரகணம் 2026 மார்ச் 3ஆம் தேதி திருப்பதி கோவில் 10 மணி நேரம் மூடலுங்க. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தற்போது மார்கழி மாத உற்சவத்தோட வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற்று வருகிறது. இதனால் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டமானது அதிகரித்து காணப்படும். விடுமுறை நிறைவடைந்து விட்டதுனால இனி வரக்கூடிய நாட்களில் திருப்பதியில் கூட்டம் குறையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில் புதிய அறிவிப்பு ஒன்றையுமே திருப்பதி தேவஸ்தான நிர்வாகமானது வெளியிட்டிருக்கு. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தற்போது வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற்று வருகிறது. புத்தாண்டு துவங்கியதில் இருந்து திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட்டமானது ரொம்ப அதிகரித்து காணப்படுது. தினசரி சாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை பார்த்திங்களா 80,000க்கும் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் 10 முதல் 20 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு நிலையானது ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு தினமான ஜனவரி 1 அன்னைக்கு 65,225 பேர் சாமி தரிசனம் செஞ்ச நிலையில் மேலுமே இது பார்த்திங்களா இந்த சாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. நிறைய பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. பக்தர்கள் காத்திருக்கும் அறைகள் அனைத்துமே நிரம்பி வழிகிறோம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சு செல்கிறாங்க. மேலுமே ஜனவரி 8ஆம் தேதி இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவடைய உள்ளது. அதன் பிறகு கூட்டம் வழக்கமான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே மார்ச் மாதத்தில் இருந்து மீண்டும் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களானது எண்ணிக்கையானது அதிகரிக்கலாம். எனவே எதிர்பார்க்கப்படும் நிலையில் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றையுமே திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கு. பக்தர்கள் முன்கூட்டியே தங்களோட திருப்பதி பயணத்தை திட்டமிட்டு கொள்வதற்கு வசதியாக இந்த அறிவிப்பானது இருக்கும். சந்திர கிரகணம் காரணமாக மார்ச் 3ஆம் தேதி இன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில் சுமார் ஒரு 10 மணி நேரம் நடையானது சாத்தப்படும் உள்ளதாக திருமலை தேவஸ்தானமானது அறிவிப்புமே வெளியிட்டிருக்கு. இது இந்த 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணம்னு சொல்லலாம். மேலுமே மார்ச் 3ஆம் தேதி இன்னைக்கு பகல் 3:20 மணிக்கு துவங்கி மாலை 6:45 வரைக்குமே
கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு. பொதுவாகவே கிரகண காலத்தின் போது கோவில்களானது மூடப்படுவது வழக்கமான ஒரு நடைமுறை தான். இதன் காரணமாக கிரகண காலம் துவங்குவதற்கு 6 மணி நேரம் முன்னதாகவே கோவில் நடையானது அடைக்கப்பட முடிவுமே செய்யப்பட்டுள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகமானது தெரிவிச்சிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி அது காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. கிரகணம் நிறைவடைந்த பிறகு ஆலயத்தை சுத்தம் செஞ்சு பணிகள் தோஷ நிவர்த்தி சடங்குகள் நிறைவடைந்ததுக்கப்புறம் இரவு 8:30 மணிக்கு பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சந்திர கிரகணம் காரணமாக பார்த்திங்களா அஷ்டதல பாத பத்மாராதனை சேவை, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் உற்சவம் மற்றும் ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவை உள்ளிட்ட அனைத்து சேவைகளுமே ரத்து செய்யப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானமானது அறிவிச்சிருக்காங்க. இதனால் மார்ச் மாதம் திருப்பதி செல்ல பிளான் பண்ணியிருக்கிறவங்க பக்தர்கள் இதனை கவனிச்சிங்க அப்படின்னா தங்களோட திருப்பதி பயணத்தை அமைத்து கொள்ளும்படி தேவஸ்தான நிர்வாகமானது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலுமே திருப்பதி போகிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டைமுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சவங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சந்திர கிரகணமானது முழு சந்திர கிரகணமாக இருக்குது. அதுவும் 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணமாக அமைச்சிருக்கு. இந்த கிரகணத்தின் போது பார்த்திங்களா தீட்டு நேரத்தை கருத்தில் இந்த சந்திர கிரகணம் 2026 மேலுமே இந்தியாவில் இது பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலுமே 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் வருகிற மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்குது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிறது இதன் சூத காலம் காணப்படும். இதனால் 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் அதாவது சூரிய கிரகணம் இப்போ தான் நடைபெறுது. அதுக்கப்புறம் 15 நாட்குள்ள இந்த சந்திர கிரகணம் ஒரு வானியல் நிகழ்வான முக்கிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுது. மார்ச் 3ஆம் தேதி பார்த்திங்களா நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்தியாவில் பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:45 மணி வரைக்குமே முடிவடையும். இதன் விளைவாக சந்திர கிரகணம் 3 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு நீடிக்கும். இதனோட சூத காலம் காலை 6:20 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே இது இந்தியாவில் சந்திர கிரகணம் எங்கெங்கெல்லாம் தெரியும் 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் இந்தியாவிலும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகள்லையுமே தெரியும். இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானில் தெரியும். இது வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மற்றும் நாகாலாந்து, மணிப்பூர், மேற்கு வங்காளத்தோட சில பகுதிகளில் தெரியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை தவிர இந்த சந்திர கிரகணம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், ஆஸ்திரேலியா, நியூலாந்து, ரஷ்யா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டோட சந்திர கிரகணத்தோட தாக்கம் பல ராசிகளில் பல மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. மேலுமே இந்த சந்திர கிரகணத்தின் அப்போது நம்ம மந்திரம் ஜபிப்பது அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது, மேலுமே இந்த சந்திர கிரகணத்தோட சிறப்பை பார்க்க போகிறோம். சூரியன் மற்றும் பூமி, சந்திரன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த கிரகணங்கள் பார்த்திங்களா ஏற்படுது. இதில் சந்திரன் மறைக்கப்படும் போது சந்திர கிரகணமும், சூரியன் மறைக்கப்படும் போது சூரிய கிரகணமானது நிகழுது. மேலுமே இது பார்த்திங்களா சந்திர கிரகணம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு சந்திர கிரகணமும், அமாவாசை தினத்தன்னைக்கு சூரிய கிரகணமும் நடக்கும். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நிலா பூமியோட பின்னால் கடந்து செல்லும் போது பூமியானது சூரியனோட கதிர்களை நிலவின் மீது படுவதிலிருந்து மறைக்கப்படுவதனால ஏற்படுவது. மேலுமே சந்திர கிரகணம் முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணம் அப்படின்னும், அரைகுறையாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா பார்சுவ சந்திர கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரிய சந்திரர்கள் கிரகணமும் நிகழும் பொழுது ராகுவோட பிடியில் இருந்துச்சு அப்படின்னா ராகு கிரகஸ்தம் என்று, கேதுவோட பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தம் அப்படின்னு அழைக்கப்படும். கிரகணம் எல்லாமே நாடுகளுக்குமே ஒரே நேரத்தில் தென்படாது, மாறாக வெவ்வேறு நேரங்களில் தான் நிச்சயமாக தென்படும். கிரகணத்தின் போது புவி மேற்பரப்பில் வெளிச்சம் குறைவதை நம்மளால் காண முடியும். மேலுமே சந்திர கிரகணம் பற்றி புராண கதனையுமே இருக்குங்க. சந்திரன் அவர் செய்த பாவம் காரணத்தினால அவருக்கு ராகு தோஷம் வந்து விடுகிறது. இதனால் ராகு பாம்பு அவரை பிடித்து அவரை முடமாக்க நினைக்கிறாரு. ஆனால் சந்திர பகவானை பிராசித்து ஸ்லோகங்கள் சொல்லவும்
இறைவன் சந்திரனுக்கு அருள் சந்திரனுக்கு இருந்துச்சு அப்படின்னா ராகு தோஷம் நீங்குகிறது. இதனால் கிரகணத்தின் போது முழு பக்தியோட இறை பக்தியோட பிராசித்து வந்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக தீரும், இறைவன் அருளுமே கிடைக்கும். கிரகண காலத்தில் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வெளியவே வரக்கூடாது. இது ஒரு சூத காலம், அதாவது பீடை காலம் அப்படின்னு புராணங்களுமே சொல்லப்படுது. ஆனால் சந்திரனோட கதிர்களோட கதிர்வீச்சால் ஏற்படக்கூடிய மாற்றம் கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி குழந்தைங்க வயசானவங்க எங்களுமே எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த சந்திர கிரகணத்தோட சிறப்பையும் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலானது நடையானது 10 மணி நேரம் சாத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட முக்கியத்துவத்தை தான் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.